ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ நம்ம பிக் பாஸ் வந்து வாரம் வாரம் ஒரு டாஸ்க் கொடுப்பார்ல, அந்த மாதிரி வந்து இன்னைக்கான ஒரு டாஸ்க் வந்து வேற லெவல் டாஸ்க் கொடுத்துருக்காரு. ஆனால் இது உண்மையிலே வேற லெவல். ஆனால் இவங்க வந்து இது வந்து எந்த லெவல் கொண்டு போக நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா, இந்த ராஜாங்கம்னாலே ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டாஸ்க் அது. ஆனால் வந்து நம்ம மக்கள் வந்து ரொம்ப ஃபன்னாக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா, இதை பற்றி வந்து அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியுதா இல்லைன்னு தெரியல, பட் ரொம்ப ஃபன்னாக கொண்டு போயிருக்காங்க ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து நம்ம பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க் வந்து இவங்க 2 பேரும் கொடுத்தாதான் வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், சண்டைகள் நிறைய வரும், பிரச்சனைகள் நிறைய வரும் அப்படின்ற மாதிரி வந்து 2 பேரை சூஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ என்னென்ன ராஜ்யம் பார்த்தீங்கன்னா, ஒன்று கானா ராஜ்யம், இன்னொன்று வந்து தர்பூசணி ராஜ்யமா. என்ன பேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, தர்பூசணி பெரிய வச்சுருக்காங்க. ஸோ மக்களே இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேனலில் புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ண மக்களே. ஸோ லைக்ஸ் போட்டிங்கன்னா என் வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அதனால் வந்து கொஞ்சம் லைக்ஸ் போட்டு விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தர்பூசணி ராஜ்யத்துலேருந்து யார் யார் இருக்காங்க, என்னென்ன ரோல்ன்றது வந்து ஓரளவுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம தலைவராக இருக்கிறது தர்பூசி ராஜா இருக்குல்ல, அதுக்கு வந்து ராஜாங்கத்துக்கு தலைவராக இருக்கிறது வந்து டாக்டர் திவாகர் தான் வந்து இருக்கார். அவர் வந்து கெட்டப்பெல்லாம் கொடுத்து பயங்கரமாக இருக்கார். ஃபுல் ஃபன்னு தான், நல்லா தான் இருக்குது. பட் வந்து இது இப்படி போகுமா அப்படின்றது எனக்கு தெரில. ஸோ ராஜானவர் கம்பீரமாக கெத்தாக இப்படி இருப்பாங்க, பட் இவங்க வந்து ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஸோ ராஜாவாக அவர் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து கனி வந்து ராஜா மாதாவாக இருக்காங்க. ஸோ கனிக்கு வந்து அம்மான்ற ஸ்தானத்தில் வந்து ராஜா மாதாவை ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ராஜாவுக்கு வந்து 3 வந்து எப்படி சொல்ல 3 வந்து இளவரசிகள். ஓகேங்களா, ஸோ இவர் வந்து ஃபுல்லாக ஃப்ளோட்டிங் பண்ணுறது தான். ஸோ ஆல்ரெடி வந்து திவாகர் வந்து பொண்ணுன்னு எழுதினாலே வந்து ஃப்ளோட்டிங் பண்ணுறாரு. அந்த மாதிரி வந்து 3 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3 பேருமே யாரான்னு கேட்டால், ஒன்று வந்து வியானா, 2வது பாரு, 3வது ஆரோரா. ஓகேங்களா, 3 பேருமே வந்து அவருக்கு வந்து இளவரசிகள் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம திவாகர் வந்து பூந்து விளையாடுறாரு, வியானா டிராக்டா ஊட்டி விடுறதும், ஸோ பார்வதி பார்க்குறதும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இவங்களை வந்து தொடச்சி விடுறதுக்கெல்லாம் ஆர்வரா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, கிரீடமேக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சபரி வந்து சாண்ட்ரா வந்து தளபதியாக இருக்காங்க. சாண்ட்ரா வந்து கேரக்டர் நல்லா ரோல் பக்காவாக பண்ணிகிட்ருக்காங்க. நடுவில் வந்து சில ஃபன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, பார்க்குறது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து சபரி வந்து சேவகர், அவர் கூடயே இருக்கணும். ஸோ ராஜா கூடயே பக்கத்தில் நின்று சேவைகள்லாம் பார்த்து சேவகராக இருக்கார். ஸோ சபரி என்ன நினச்சிப்போனா, ஒரு நம்மளுக்கு ராஜாவை கொடுத்துருக்கலாம் போல நினைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இந்த வாரத்துக்கான கேப்டன் அவர் தான்ல, எனக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 2 பேர் இருக்காங்க, சுபிக்ஷா மற்றும் வந்து எஃப்ஜே. இவங்க 2 பேர் வந்து வேலைக்காரர்கள். அவங்கள வந்து மொத்த ஹவுஸ்க்குமே வந்து கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி, இவங்க ராஜாங்க மட்டும் வந்து கிச்சனில் வந்து வேலை செய்கிறதுக்கு இவங்க 2 பேரும் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருமே ஓரளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து இப்போ தான் வந்து ஒரு 1 hour தான் இன்ட்ரடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் கிட்டத்தட்ட மத்தியானம் பார்த்தேன் அந்த வீடியோவை. ஸோ மத்தியானத்துலேருந்து ரெடியாக பிக் பாஸே காண்டாயிட்டு 3 வாட்டி கூப்பிட்டாரு. எப்போ தானே வருவீங்க, மக்கள் வெளியில் வெயிட் பண்ணுறாங்க, ப்ரமோலாம் போட்டோம்டா அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டுருக்கு. இப்போ ஓரளவுக்கு வந்து எல்லாமே ஒரு சிட்டிங்கில் வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் கானா ராஜாங்கத்தில் வந்து யார் இருக்காங்கன்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கானா ராஜாங்கத்தில் வந்து கானா வினோத் அவர்களில் வந்து நம்ம ராஜாவாக இருக்கார். ஸோ கானா வினோத்னா அவர் சிங்கர், அதனால் வந்து அவருக்கு வந்து அதை கொடுத்துருக்காங்க. தர்பூசி வந்து ஃபுல்லாக வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும், ஸோ காமெடிஸ் எல்லாம் பண்ணுறதால இவரை கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேரில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வாட்டி வந்து ஃப்ரீ நாமினேஷன் ஃபஸ்ட்டு கொடுக்கல பிக் பாஸ். ஃப்ரீ நாமினேஷன் சொல்லணும்னு நினச்சிக்கோங்க, அதுக்காக மட்டும் தான் வேலை செய்வாங்க, அதுக்காக மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் வந்து கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்களா, ஸோ அப்போ வந்து தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்த ரோல் தவிர மற்ற ரோல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களா, அதனால் வந்து அது கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபைனலாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ 2வது வந்து கமருதீன் வந்து மந்திரியாக இருக்கார். ஸோ கமருதீன் வந்து மந்திரியான ஒரு கேரக்டரு, ஓரளவுக்கு நல்லா பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, நல்லபடியாக பண்ணுறாரு. ஸோ சில எல்லாருக்குமே வந்து அந்த வார்த்தைகள் வந்து கரெக்டாக ஃப்ளூவெண்ட்டாக வரமாட்டேங்குது. ஸோ இந்த பக்கம் ராஜாவாட்டி இந்த பக்கம் ராஜா, திவ்யான்றவங்க ஓரளவுக்கு பண்ணுறாங்க, பார்வதி ஓரளவு நல்லா பேசுகிறாங்க. ஸோ கனி வந்து ஓரளவுக்கு ஓகே. அதுக்கப்புறம் திவ்யா வந்து ராஜகுரு. ஸோ ராஜகுருன்றது வந்து ஒரு நல்ல ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து நல்லா பேசுகிறாங்க, நல்லா பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது. எனக்கு திவ்யாவோட கேரக்டர் நல்லா இருக்கேன். அப்புறம் பிரஜன் வந்து தளபதி. ஸோ அங்கே வந்து சாண்ட்ரா வந்து அந்த தர்பூசணி ராஜாவுக்கு வந்து தளபதி, இவங்க வந்து கானாவுக்கு வந்து இவர் தளபதி. ஓகேங்களா, விக்ரம் வந்து புலவர். ஸோ புலவர்னா தெரியல, பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவர் கொடுத்த ரோலும் ஓரளவு நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது வரைக்குமே நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ரம்யா வந்து நடன கலைஞர். அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து டான்ஸில் இருக்கிறதுல அவங்கள வந்து நடன கலைஞர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க அப்பப்போ வந்து டான்ஸ் ஆடி போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அமித்
அப்போ வந்து அமித் கெமியில் வந்து வேலைக்காரர்கள். ஸோ அவங்களாம் வந்து அந்த வீட்டில் வேலை செய்கிற மாதிரி. இந்த பக்கம் வந்து எஃப்ஜே மற்றும் சுபிக்ஷா இருந்தாங்களா, இந்த மாதிரி வந்து இவங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ இதில் வந்து கனிக்கு சில வேறுபாடுகள், கனின்ற கெமிக்கு சில வேறுபாடுகள்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன், அந்த மாதிரி பண்ணுறேன்ட்டு கனிக்கும் அமித்துக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் ஆச்சு. அதனால் வந்து அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை கெமிக்கு. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு சின்ன சச்சரவுகள் ஏற்பட்டுருக்காங்க. கெமி சொல்கிறாங்க, அந்த பக்கம் பாருங்களா ஜாலியாக இருக்காங்க, நம்ம தான் வந்து இங்கே சரியாக இல்லை, சரியாக ப்ளே பண்ண மாதிரி இருக்குன்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கானா வினோதர்கள் சாங் வேறு லெவலாக இருக்குங்க. சூப்பராக கலாய்ச்சிலாம் பாடிட்டுருக்காங்க. அதில் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, அவங்கள வந்து மாற்றிக்கிறாங்க. சின்ன தவறுகள்லாம் இருக்கலாம், அதெல்லாம் மாற்றிக்கிறாங்க. ஸோ கானா வினோத் வந்து எனக்கு தெரிஞ்சு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் கவுண்டர்லாம் பயமாக கொடுப்பாரு, பயமாக ப்ளே பண்ணுறாரு. ஸோ நல்லா இருக்குது. தர்பூசணியோட ராஜ்யம் என்ன போகுதுன்னு தெரியல. இந்த வாரம் ஃபுல்லாக இதுதான் ஓட போகுது. மக்களை உங்களோட கருத்துக்கள் என்னட்ட மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.